ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வந்து பாதுஷா தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து சக்கரை பாவு செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் மைதா மாவு எடுத்தேன் இல்லைங்களா, அந்த கப்லேயே 1 கப் அளவுக்கு வந்து நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி நம்ம விட்டுக்கலாம். இது வந்து சக்கரை வந்து நல்லா கரையணும். கரைஞ்சி வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்து இது வந்து நல்லா பாகு வந்து வரணும். இப்போ வந்து 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. இன்னும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. இது வந்து இப்படி தொட்டு பார்த்தா இப்படி வந்து பிசு பிசுன்னு தெரியணும். இப்போ இன்னும் இந்த பதம் வரலை, இன்னும் லைட்டாக வந்து கொதிக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இதில் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணல. அளவுக்கு வந்துருச்சு, ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை மறுபடியும் வந்து ஒரு டைமு அழுத்தம் கொடுத்து நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப இலக்கனாலாம் நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ அவ்வளோதாங்க. இது வந்து ஓரளவு ஒரு மீடியம் சைஸ்க்கு நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி இந்த மாதிரி நம்ம வந்து 2 பக்கமும் இப்படி அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி குழி மாதிரி வந்துடும். இந்த மாதிரி குழி பண்ணி இப்போ எல்லாருமே இதே மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து பாண்டில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். அவ்வளோதாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்கிறத போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலரில் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா நல்லா தெரியும், பொரிஞ்சிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறட்டும்.